படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் கேட்கும் பொழுது பயங்கரமா இருக்கு. அது சொல்லவே தேவையில்லை. யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான். நான் காலேஜ் படிக்கும்போது உங்க கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன். ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன். நான் காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்கறது, இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது. நமக்கு வேற இதெல்லாம் கிடையாது, காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது. ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் சாங் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது. உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி. உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்கேன் சார். தியேட்டர்ல தான் பார்த்திருக்கேன். பாஞ்சா உட்பட போய் பார்த்திருக்கேன். அது நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்கிற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார். அவருடைய இந்த கலர் சென்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட ப்ரெசென்ட் பண்ற விதமா இருக்கட்டும், இந்த ஸ்டோரியை கொண்டு போறது, மியூசிக்கா இருக்கட்டும், அது ஒரு புது ஃபீல்ல இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு டிராமா, அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் சார். அண்ட் இப்போ நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது கூட பார்த்தேன், அதுக்கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா? ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாதி இங்கிலீஷ்ல வேற இருந்துச்சு சார், கொஞ்சம் புரியல வேற எனக்கு. அது அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது உங்களுடைய படங்கள்லயும் இருக்கு. இந்த படம் இன்னும் ஸ்பெஷலா தான். ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம். நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன், அமரன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமால இருந்து ஒரு ஷேர்ஷா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு கான்ட்ராஸ்டா இப்போ நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க சார். ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக் அது நேசிப்பாயா இங்க இப்போ பண்ணுவோம் நம்ம சார். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் ஜான் 14 பொங்கல். அண்ட் ஆகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸா அமைஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே கரெக்டா செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சிக்ஸரா அடிச்சிருங்க, ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுற மாதிரி நடந்துன்னு நினைக்கிறேன். அண்ட் அதித்தி இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸா கண்டினியூஸா பண்ணுங்க. இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்க. இன்னும் உங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஃபிலிம்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் கரெக்டா பேசிட்டேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேனா? அவ்வளவுதான் பொய் சொல்ல வருது அதித்தி. அதுக்கு மேலே வருஷம் சொல்றேன்.